இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ம். எப்பவாவது பை சான்ஸ் என் மேல காதல் இருந்ததா உனக்கு? உண்மையிலேயே உன்னை நான் காதலிக்கல. ஆனா அதை இப்ப சொன்னேன்னா மொத்த வாழ்க்கையும் சரிஞ்சு சமாதி ஆகிடும். சொல்ல அஞ்சலி. உனக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம்? இல்ல அஞ்சலி, நீ என்ன கல்யாணம் பண்ணதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது காதல் மட்டும் இல்ல. இல்ல அகில், நீ என்ன இப்படி புரிஞ்சுக்காம பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை விரும்பிதான் நான் கல்யாணம் பண்ணேன். வேற எந்த ஐடியாவுமே இந்த கல்யாணத்துல எனக்கு இல்ல. அஞ்சலி, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. உருகி உருகி டே நைட்டா போன் பண்ணி மெசேஜ்லயே வாழ்ந்த காதல் இவ்வளவு சீக்கிரம் தோத்து போகுமா? அப்படி தோத்து போச்சுன்னு வச்சுக்கேன், அதுல ஏதோ தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். இல்ல அகில், நம்ம வாழ துவங்குற சூழ்நிலை இன்னும் வரல. மத்தபடி உமேல இருக்கிற காதலும் அன்போ அதெல்லாம் குறையல. நான் குடிச்சிட்டு வரேன், உன்னை கன்சிடர் பண்ணாம தூங்குறேன். இதை மட்டும் தான் நீ பார்த்துட்டு இருக்க. ஆனா தினமும் நம்ம காதல ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ஏதேதோ நான் பண்ணிட்டு இருக்கேன். அது உனக்கு புரியலையா? இன்னைக்கு கூட நான் அப்படியே தான் இருக்கேன். ஆனா அதை நீ கவனிக்கவே இல்லை. ஏன்னா என் மேல உனக்கு எந்த கன்சர்னும் இல்ல, எந்த கன்சர்னுமே இல்ல. அது வந்து அகில், நான் நெருங்கி வந்தா அது எங்க உன்னை தூண்டி விட்டுருமோன்னு தான். சும்மா. இப்ப நான் போட்டிருக்கேன் டிஷர்ட், இது என்ன டிஷர்ட் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எனக்கு வாங்கி கொடுத்த டிஷர்ட். நம்ம வாங்கி கொடுத்த டிஷர்ட் இவன் போட்டிருக்கானேன்னு கூட ஒரு சின்ன ஃபீல் கூட உன்கிட்ட நான் பார்க்கல அஞ்சலி. ஐம் சாரி. எல்லாரும் என்ன ஃபோர்ஸ் பண்றாங்களா, அதனாலதான் நான் இது எதையுமே கவனிக்கல. அதத்தாமா நானும் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன கவனிக்கலதான். என் மனசு இன்னும் சரியாகலன்னு சொல்றல. நீ இப்படி இருக்கிறதால என் மனசு என்ன பாடுபடுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கியா? குடி எனக்கு ரெகுலர் பழக்கமே கிடையாது, ஆனா தினம் தினம் குடிக்கிறேன். அது ஏன் நீ எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கியா? ஒரு தண்டவாளம் மாதிரி இணைஞ்சு இருக்கிறோம், ஆனா அதுல வாழ்க்கைன்ற ஒரு ரயில் ஓடவே இல்லையே. நான் இப்படியே இருந்தா நீ என்ன வெறுத்துருவியா அகில்? எனக்கு தெரியல. என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு தோணுமா? அதுவும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், பயணம் இல்லாத பாதைகள் தூர்ந்து போயிடும். அகில், என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் இந்த வீட்ல எனக்கு இடமே இல்ல. இந்த வீடு மட்டும் இல்ல அகில், அந்த வீடும் எனக்கு இல்ல. இவ்வளவு யோசிக்கிறல்ல, நீ எதுக்கு என் கூட சேர்ந்து வாழணும்னு யோசிக்கவே இல்லை. வெறுமையே இந்த வாழ்க்கையை கடந்து போக முடியாது அஞ்சலி. உன் மேல இருக்கிற காதலும் அன்பும் இன்னும் எவ்வளவு அடியை தாங்கும்னு எனக்கு தெரியல. இந்த வாழ்க்கை ஒரு விடுகதை மாதிரி இருக்கு. அதுக்கு இப்ப விடை கிடைக்காம இருக்கலாம், ஆனா எல்லா விடுகதைக்கும் கண்டிப்பா ஒரு விடை இருக்கும். கணமா, அறிவு, என்ன கணமா, யாராவது ஒரு போட்டோ எடுக்கிறாங்களா என்ன?
ஆடாம அசையாம அப்படியே போஸ் கொடுத்துட்டு இருக்க. அட போறேவ, நானே ஒரு குழப்பத்துல இருக்கேன். என்ன குழப்பம்னு என்கிட்ட சொல்லு, உன்னை தெளிவாக்கி விடுறேன். அப்படியா? ம். அப்போ இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடு. எதுக்கு? தொடு. ம். தொடுடி. சரி சரி இது. ம். இப்ப தெளிவாயிடுச்சு. நான் நினைச்சது சரிதான். அப்படி என்னவா நினைச்ச? அது வந்து என்ன சொல்லு. நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். ஏய், சிறப்பு கண்ணம்மா. பிறந்த நாளுங்கிறது சந்தோஷமான விஷயம் தானே. இதுல என்ன குழப்பம்? நாளைக்கு என் பிறந்த நாள்னு பாரதி மாமாக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பேசாம நானே சொல்லிடுறதா இல்ல மாமாவை கண்டுபிடிக்கட்டுமான்னு நான் வெயிட் பண்றதான்னு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த குழப்பம் தேவையே இல்லாதது. நீ சொல்லாமலேயே நாளைக்கு உன் பர்த்டேன்னு பாரதிக்கு தெரியும். எப்படி அறிவு சொல்ற? நீ எதுவும் சொல்லிட்டியா? இப்ப நீ சொல்லிதான் நாளைக்கு உன் பர்த்டேன்னு எனக்கே தெரியும். நான் எப்படி பாரதி கிட்ட சொல்லிருக்க முடியும்? அப்புறம் எப்படி பாரதி மாமாவுக்கு தெரியும்னு நீ சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பாரதிக்கு உன் பிறந்த நாள் என்னைக்குன்னு கண்டிப்பா தெரியும். அவ உன் பிறந்த நாள மறந்துருக்கவே மாட்டான். இல்ல அறிவு, அவருக்கு தெரியாது. சரி, நீ எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்ற? ஓ, இந்த விரலை தொட்டப்ப அவனுக்கு தெரியாதுன்னு வந்துச்சா? ம், ம், நினைச்சேன். சரி, இப்ப அதே மாதிரி கை நீட்டு. நான் வேணா வேற விரல தொடுறேன். நீ எந்த விரல தொட்டிருந்தாலும் பாரதி மாமாவுக்கு தெரியாதுன்னு தான் நான் நம்பியிருப்பேன். ஏன் அப்படி? அது ஒண்ணும் இல்ல, பாரதி மாமாவுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நான் நம்பிட்டு இருந்து நாளைக்கு அவர் விஷ் பண்ணாமே இருந்தாருன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாரதி மாமாவுக்கு தெரியாதுன்னு நான் நம்பிட்டு இருந்து நாளைக்கு அவர் சர்ப்ரைஸா விஷ் பண்ணாருன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அதான். நீ சொல்றது சரிதான் கண்ணம்மா. ஆனா இந்த விஷயத்துல நீ பயப்பட தேவையே இல்ல. பாரதி உன் பர்த்டேவை மறக்கவே மாட்டான். நீ நம்பிக்கையோட இரு. இப்படி நம்பிக்கையோட இருந்து நான் 2 தடவை ஏமாந்திருக்கேன் தெரியுமா? எப்போ? சின்ன வயசுல நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு தடவை, 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு தடவை. என் பிறந்த நாளை அப்பா மறந்துட்டாரு. நானும் அப்பாவுக்கு ஞாபகம் இருக்கும்னு நாள் முழுக்க வெயிட் பண்ணேன். ஆனா அவருக்கு ஞாபகமே வரல. அப்புறம் அந்த நாள் முடிஞ்சதோ, அப்பா நேத்து எனக்கு பிறந்த நாள், நீங்க மறந்துட்டீங்கன்னு சொன்னேன். அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு. ம், ம். நீங்க மறந்துட்டீங்கன்னு தெரிஞ்சப்போ எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுப்பான்னு சொல்லி நான் ஓன்னு அழுதுட்டேன். 2 தடவையும் இதுதான் நடந்துச்சு. அதான் அந்த மாதிரி பாரதி மாமாவும் மறந்துடுவாரோன்னு ஒரு சின்ன பயம். ஒருவேளை அப்படி அவரு மறந்துட்டா சத்தியமா என்னால தாங்கவே முடியாது அறிவு. நீ வேணா பாரு. பாரதிக்கு உன் பிறந்த நாள் கண்டிப்பா தெரியும். அவன் கண்டிப்பா விஷ் பண்ணுவான். உன் பர்த்டேவை சந்தோஷமா கொண்டாடுவான். ம்? ம், ம். நாளைக்கு உன்னோட நாள் கண்ணம்மா. நம்பிக்கையோட இரு. அறிவு, பாரதி மாமா கிட்ட நீ எதுவும் சொல்லிட மாட்டியே? நீ என்ன தாராளமா நம்பலாம். இத பத்தி நான் ஒரு மூச்சு கூட விட மாட்டேன். ம்? ஒன்னும் புரியலையே, என்னவா இருக்கும்? என்ன நிர்மலா, என்ன தேடுற? அதுவாமா, அஞ்சலி அம்மாவோட காஃபி மக்க இங்கதான் வச்சேன். அதான் எங்கன்னு தேடிட்டு அத இருக்கேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே தேடுவாங்க. இங்க வா, நான் எடுத்துறேன். இங்க வா. இதுதானே? ஆமாமா, இதுதான். இததான் அங்க தேடிட்டு இருந்தேன். ஐயோ, உடனே கிடைச்சிருச்சே. ம். ம். அடச்சே, நல்லா மாட்டிக்கிட்டேன். ஒட்டு கேக்குறது இவளோட ஒட்டி பிறந்த குணம்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பேசணும்னு தெரியாம மண்டைய பிச்சுக்குவா. ஓகே கண்ணம்மா, அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ். சரியா? நாளைக்கு பாரதி கண்டிப்பா விஷ் பண்ணுவான். பி ரெடி. தேங்க்ஸ் அறிவு.
நாளைக்கு கண்ணம்மா பிறந்த நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நானே ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லாமல இருந்தேன் மாப்ள. ஆனா கண்ணம்மா பிறந்த நாள் விஷயம்னு சொல்லி நீங்களே என்ன பார்க்க வந்திருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. அது சரி, நாளைக்கு கண்ணம்மா பிறந்த நாள்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்ணம்மா சொன்னால? இல்ல மாமா, நாளைக்கு அவளோட பிறந்த நாள்னு எனக்கு தெரியுன்ற விஷயமே அவளுக்கு தெரியாது. அப்படியா? அப்புறம் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதெல்லாம் தெரியும் மாமா. எப்படி தெரிஞ்சா என்ன? மாப்பிள்ளைக்கு தெரியுன்றதே சந்தோஷமான விஷயம் தானே. இது எனக்கும் கண்ணம்மாக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் வர கண்ணம்மாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ கண்ணம்மாவால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு கிஃப்ட் தரணும்னு ஆசைப்படுறேன் மாமா. சந்தோஷம் மாப்பிள்ள. ஒரு வாரமாக கண்ணம்மாக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஆனால் சிறப்பாக எதுவுமே தோணவே மாட்டேங்குது. அதான் சரி உங்களை பார்த்தோன்னா ஸோ ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும்னு அப்படி வந்தேன். ஐயோ மாப்பிள்ள, பரிசை பற்றியெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாத மாப்பிள்ள. ஐயோ இல்லை மாமா, பரிசுனா என்ன பொருள், எங்கே கிடைக்கும், இது அந்த மாதிரிலாம் இல்ல. கண்ணம்மா பற்றின ஒரு சில தகவல்கள் சொன்னால் போதும். என்ன தகவல் வேணும் கேளுங்க. கண்ணம்மா எங்கே பிறந்தா, அப்போ நீங்கள் எந்த வீட்டில் இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, கண்ணம்மா எந்த ஸ்கூலில் படித்தா, அவளுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் யாருன்னு, இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் மட்டும் வேணும். இந்த மாதிரின்னா தாராளமாக சொல்லலாம் மாப்பிள்ள. கண்ணம்மா பிறந்த சமயத்தில் நாங்கள் திருவள்ளிக்கணியில் இருந்தோம். 5-6 லைன் வீடுகளில் ஒரு வீட்டில் குடித்தனம் இருந்தோம். அப்போது ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் கிளர்க்கு மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கண்ணம்மா பிறந்த அன்னைக்கு உங்கள் மாமியார் தனமடும் தான் வீட்டில் இருந்தாங்க. நான் ஒரு அவசர வேலையாக மயிலாப்பூர் வரைக்கும் போயிருந்தேன். அப்போது ராத்திரி ஒரு 9 மணி இருக்கு மாப்பிள்ள. நான் பார்க்க போயிருந்த வக்கீல் வீட்டுக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி உங்க மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சு, உடனே வாங்கன்னு. பதறி அடிச்சுட்டு கிளம்புறேன். ஒரே காத்தும் மழையும் மின்னலுமா இருக்கு. ஒரு ஆட்டோவை பிடிச்சி வீடு வந்து சேர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் கரண்ட் வேற போயிடுச்சு மாப்பிள்ள. உங்க மாமியாருக்கு துணையா அங்கே பக்கத்து வீட்டில் இருந்த 2-3 பொம்பளைங்க இருந்தாங்க. நான் அப்படியே வந்த ஆட்டோவிலேயே உங்க மாமியாரை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போய்கிட்டு இருந்தேன். ஐயோ, காத்து மழையும் வெளுத்து வாங்குது. மதுரால இருந்த சிறைச்சாலையில கிருஷ்ணன் பிறந்த அன்னைக்கு பெஞ்ச மழை மாதிரி அப்படி ஒரு மழை. ரோடெல்லாம் வெள்ளக்காடு. கொஞ்சம் தூரம் தான் மாப்பிள்ள ஆட்டோ போயிருக்கோம். திடீர்னு ஆஃப் ஆகி போச்சு. ஐயோ, தண்ணியில ஆட்டோவும் ஸ்டார்ட் ஆகவும் இல்ல. ஐயோ, அப்புறம் என்னாச்சு மாமா? உங்க மாமியார் வேற வழியில ஒரு பக்கம் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நான் ஒரு பக்கம் தவிச்சு போயிட்டேன். அப்போ திடீர்னு ஒரு காரு எங்க பக்கத்துல வந்து நின்னுச்சு. அதுல இருந்து ஒரு அம்மா எங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு உடனே எங்களை கார்ல ஏத்திக்கிட்டு பக்கத்து தெருவில் இருந்த தனியார் ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி காரை கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. அம்மா, இங்க சேர்க்கிற அளவுக்கு எங்கிட்ட பணம் இல்லைன்னு அந்த அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க நான் சொல்றது எதையுமே காதுல வாங்கல. உங்க மாமியார் அந்த ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க. திடீர்னு அவங்க கோட்டு போட்டுக்கிட்டு வந்து நின்னப்பதான் அவங்க டாக்டர்னே எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, அந்த ஆஸ்பத்திரியே அவங்களோடதுதான். அந்த மகராசியை நான் அப்படியே கையெடுத்து கும்பிட்டேன். நீங்க தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க. கொஞ்ச நேரத்துல கண்ணன் சில மாதிரி என் கண்ணம்மாவை கொண்டு வந்து என் கையில கொடுத்தாங்க. சுகப்பிரசவமா மாப்பிள்ள. தாய்க்கும் சேய்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரசவத்துக்குன்னு ஒரு பைசா கூட வாங்கல. பிறந்தப்பவே கண்ணம்மாவுக்கு அவ்வளவு அழகான கண்ணு. அப்படியே எங்க குலதெய்வம் நாட்டரசம் கொண்ட கண்ணத்தா ஞாபகம் அர்த்தமா கண்ணம்மான்னு பேர் வச்சுட்டேன். அன்னைக்கு அந்த டாக்டர் அம்மா மட்டும் கடவுள் மாதிரி வந்து பிரசவம் பார்க்கலைன்னா என்ன நடந்திருக்கும்னே யோசிக்க முடியல மாப்பிள்ள. என் உசுறு இருக்கிற வரைக்கும் நான் அவங்கள மறக்கவே மாட்டேன். மாமா, அந்த டாக்டர் பேரு அது எந்த ஹாஸ்பிட்டல்? இம்புடு சொன்னவே அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அவங்க பேரு மெலினா ஜோசப். மெலினா ஜோசப். திருவள்ளிக்கணியில அவங்க பேர்லயே ஆஸ்பத்திரி நடத்துறாங்க. ரொம்ப தங்கமானவங்க மாப்பிள்ள. இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கேன் மாமா. அது கொஞ்சம் ஃபேமஸான ஹாஸ்பிட்டல்ல? ஆமா மாப்பிள்ள. ஆமா மாமா, கண்ணம்மா எந்த ஸ்கூல்ல படிச்சா? கண்ணம்மா முதல்ல சேர்ந்த ஸ்கூலு
தேங்க்ஸ்மா. உன் கையால நான் என்னைக்கு குடிச்சிருக்கேன்? உங்க கூட. எடுத்துட்டு போ. அண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் அண்ணி. தேங்க்ஸ் கண்ணம்மா. நல்ல வேளை இன்னைக்கு உன் காஃபி இல்ல. உட்காரு கண்ணம்மா. இல்ல வேணாம் மாமா. காஃபி நல்லா இருக்குல்ல? ஏதோ பேசணும்னு வர சொன்னியாமே பாரதி, என்ன விஷயம்? இல்லம்மா, நாளைக்கு நம்ம கண்ணம்மாக்கு பர்த்டே. சொன்னல, நீ சொல்லாமலேயே நாளைக்கு உன் பர்த்டேன்னு பாரதிக்கு தெரியும். அப்படியா? என்ன கண்ணம்மா சொல்லவே இல்லை? அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் அண்ணி. தேங்க்ஸ் அகில். இது கல்யாணத்துக்கு அப்புறம் வர கண்ணம்மாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. அதுக்கு என்ன இப்போ? இல்லம்மா, நாளைக்கு கண்ணம்மாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். உன் பொண்டாட்டி பர்த்டேவை நீ தாராளமா செலிப்ரேட் பண்ணிக்கோ. அதுக்கு எதுக்கு எங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு இருக்க? நாளைக்கு நம்ம வீட்டில் எல்லாரும் சேர்ந்து தாம்மா செலிப்ரேட் பண்றோம். அதான் அது விஷயமா பேசலான்னு எல்லாரையும் கூப்பிட்டேன். என்னது? வீட்ல எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணுமா? ஹ, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஏமா, கண்ணம்மாவும் இந்த வீட்டு மருமக தானே? இந்த வீட்டில் அவளோட பர்த்டேவை கொண்டாடுறதுல என்னமா தப்பு இருக்கு? அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவ இந்த வீட்டு மருமகள் ஆயிடுவாளா? அப்படி ஒரு தகுதியும் அங்கீகாரமும் என்னைக்குமே அவளுக்கு இந்த வீட்ல கிடையாது. சௌந்தர்யா ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க? நாங்க எல்லாருமே அவளை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டோம். அவளும் தான் குடும்பமா நினைச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் உன் மனசுல அவளுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிற? அவளுக்கு இந்த வீட்ல இடம் கொடுத்ததே தப்புன்னு நினைச்சிட்டு இருக்க. இதுல என் மனசுல வேற அவளுக்கு இடம் கொடுக்க சொல்றீங்களா? சித்தி, கண்ணம்மாவையே யாரோ ஒருத்தியா பாக்குறீங்க? அவளை பாரதியோட மனைவியா பாருங்க. அவனோட சந்தோஷமா பாருங்க. கண்ணம்மா வந்ததுக்கு அப்புறம் அவ வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா மாறிடுச்சுன்னு பாருங்க. உங்களை அறியாம உங்க மனசு கண்ணம்மாவ கண்டிப்பா ஒரு நாள் மருமகளை ஏத்துக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? நான் யாரை எப்படி பார்க்கணும், எங்க வைக்கணும்னு யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை. அது இல்ல சித்தி. நிறுத்தறிவு. இவள மருமகளா ஏத்துக்கலங்கிற டாபிக்க இனிமே யாருமே என்கிட்ட பேசக்கூடாது. சொல்றதுக்கு ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, இல்லனா எல்லாரும் கிளம்புங்க. அறிவு, இப்போதைக்கு அம்மா கிட்ட இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். நாளைக்கு கண்ணம்மாண்ணியோட பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணலான்றத பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு ஈவினிங் நம்ம வீட்ல கண்ணம்மாவோட பர்த்டே செலிப்ரேஷன். ஆல் ஆர் வெல்கம். ஒரு முக்கியமான விஷயம், உங்க செலிப்ரேஷனை வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க, இந்த வீட்ல வேண்டாம். என்னடா இன்னும் சொல்லலையேன்னு பார்த்தேன். சௌந்தர்யா தான். அம்மா,
நீங்க இதுல அவசியம் கலந்துக்கணுன்றது எல்லாரோட விருப்பம். ஆனா அதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்க கலந்துக்காம இருக்கிறது உங்க உரிமமா. எந்த அதிகாரத்தாலையும் உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக கண்ணம்மாவோட பர்த்டேவை இந்த வீட்டுல செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துலமா நியாயம்? எது நியாயம் எது அநியாயங்கிற விமர்சனத்துக்கெல்லாம் இங்க இடம் இல்ல. வீட்ல கொண்டாட கூடாதுன்னா கூடாதுதான்.